ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்லேயே சூப்பராக ஒரு குல்கந்து பண்ணலாம். அதுக்கு ரோஜாப்பூ எடுத்து நல்லா உதுத்து விட்டு அந்த இது கீழே உள்ள காம்பு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெறும் இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சல்லடையில் போட்டு தண்ணியை பூரா வடித்து விட்டுட்டு அப்புறம் நல்லா வீட்லேயே நல்ல ஒரு சுத்தமான துணியில் போட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்போ அதை ஒரு கப்பில் அளந்து வச்சுக்கணும். இதுக்கு எனக்கு 1 கப்பு வந்துச்சு பெட்டல்ஸ். அதுக்கு 1/2 கப்பு கல்கண்டு எடுத்து மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வீட்டில் உள்ள இது ஆக்சுவலாக கையிலே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் சுத்தமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இடியோரில் ஒரு லோடு எதல், அப்புறம் கல்கண்டு பொடி, அப்புறம் திருப்பி ரோஜா எதல், கல்கண்டு பொடி போட்டு நல்லா நாங்கள் நைஸாகவே எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா நாங்கள் ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு இந்த குல்கந்தையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதனால் நீங்கள் நைஸாகவே எடுத்துக்கோங்க. இது சுத்தமாக நம்ம கண் பார்வையிலேயே தயாரிக்கிறது. காலையில் வெறும் வயிற்றில் மருந்தாக சாப்பிட்றவங்க நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமுக்கு இது ரொம்ப நல்லது. இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது. விலையும் ரொம்ப கூட. நம்மளே கண்ணுக்கு முன்னாடி பண்ணலாம். இதில் கரெக்டாக ஒரு ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி தான் போட்டு சூடான பாலில் நான் ரோஸ் மில்காக கலந்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் சில்லுன்னு பால் ஊற்றி கூட ரோஸ் மில்காக தயார் பண்ணி கொடுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.